முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி, இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி தலையாட்டினார். ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் பேச போகிறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது. இந்த நாடு தாங்காது. ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம். 10.5. இது எங்கள் நாடு, எங்கள் பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்கள் மண். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போகிறோம். அண்டங்கிடுகிடுன்னு நடுங்க போகுது. தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊமை ஜனங்களுக்காக, தம்பி, உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். அதனாலே சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் மனது வைத்தால் ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள், ஒவ்வொருவரும் 100 வாக்குகள், அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும். 50 தொகுதியிலே சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா. அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் எனக்கு தெரியும், பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பதில்லை, உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளர் தியாகச்சம்மல் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும், குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். இங்கே இந்த மாநாட்டு திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 150 கார் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்தில் இருந்தால். என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் பட்ட கஷ்டங்களாலே, தண்ணி வெண்ணி இல்லாமல் நான் 95,000 கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி, உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக. உங்களுக்கு நான் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்கள் தங்கை ஓட்டு, அல்லது அக்கா ஓட்டு, உங்கள் அத்தை ஓட்டு, அல்லது பாட்டி ஓட்டு, அல்லது உங்கள் தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம். எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே அல்ல உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். இந்த ராமதாஸ் மட்டும்தான்.